Hello friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல lunch box 3 பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் இன்னைக்கு மெயின் டிஷ்ஷா வெஜிடபிள் ரைஸ் பண்ண போறேன். இதை வந்து நம்ம இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா பண்ண போறோம். சாஸ் எதுவும் சேர்க்க போறது இல்ல. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம காய் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து நான் இன்னைக்கு 2 பச்சை மிளகாய், ஒரு பல் பூண்டு, அதை இந்த மாதிரி சின்ன சின்னதா வெட்டி வச்சுக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி, அதையும் வெட்டி வச்சுக்கோங்க. கூடவே பாதி போல வெங்காயம் போதும். சின்ன கேரட்னா ஒரு கேரட் எடுத்துக்கோங்க. பெரிய சைஸ்ங்கறதால நான் பாதி மட்டும் எடுத்துர்க்கேன். 8 போல பீன்ஸ், அதை இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க. கொஞ்சம் முட்டைக்கோஸ், கடைசியா கொஞ்சம் ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி எடுத்துர்க்கேன். கூடவே வேக வச்ச கார்ன். இப்போ வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் நம்ம நறுக்கி வச்சிருக்க இஞ்சி, பூண்டு, கூடவே பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்துக்கோங்க. கலந்ததுக்கு அப்புறமா வெங்காயம், அப்புறமா காய், கேரட், முட்டைக்கோஸ், பீன்ஸ், கார்ன், அப்புறமா பச்சை பட்டாணி. எல்லா காயும் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் என்னென்ன காய் இருக்கோ அதை சேர்த்தா போதும். இதில் வந்து நம்ம குடைமிளகாவும் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்துக்கோங்க. இது வந்து ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துப்போம். சாதம் சேர்த்ததுக்கு அப்புறமா மீதி சேர்த்துக்கலாம். காய் ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து நம்ம சாதம் சேர்க்கலாம். நான் இன்னைக்கு வந்து பாஸ்மதி அரிசி வேக வச்சு எடுத்திருக்கேன். சாதாரண சாப்பாடு அரிசி எடுத்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். இப்போ இதை உள்ள சேர்த்துடலாம். கூடவே தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக மிளகு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட வெஜிடபிள் ரைஸ் தயாராகிடுச்சு. இதோட வந்து கொஞ்சம் காரமான சைட் டிஷ் வந்து நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்து முட்டையை கொஞ்சம் காரமாக பண்ண போகிறேன். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து 2 முட்டையை வேக வச்சு எடுத்திருக்கேன். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மிளகு, தேவையான அளவு உப்பு, கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை இலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கோங்க. ஹை ஹீட்டில் வச்சுக்காதீங்க, மிதமான சூடில் வச்சுக்கோங்க, இல்லைனா மசாலா கரிஞ்சிரும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்க முட்டையை ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துட்டு 2 நிமிஷம் இதை வேக வச்சிடலாம். இதை வந்து அப்படியே நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லைஸாக பண்ணிவிட்டு ரோஸ்ட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். மசாலாலாம் எல்லா பக்கமும் போகும். நல்லா ரோஸ்ட் ஆனதும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. நம்ம டிஃபன் பாக்ஸில் வச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட மெயின் டிஷ் வெஜிடபிள் ரைஸ், அப்புறமா நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க முட்டை, கொஞ்சம் வடகம், ஒரு கை நிறைய நட்ஸ் வச்சுருக்கேன், கடைசியாக நம்ம எப்போ வைக்கிற ஃப்ரூட்ஸ், இன்றைக்கி வந்து ஆரஞ்சு. அவ்வளோதான். டடா, நம்மளோட சுவையான லஞ்ச் பாக்ஸ் நல்லா கலர்ஃபுல்லாக தயாராகிடுச்சு. இதை ரெடி பண்ணால் கிட்டத்தட்ட 45 நிமிஷம் போல் ஆகும். சாதம் வேகும் போதே காயை கட் பண்ணி வச்சிட்டா சரியாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். அடுத்தது லஞ்ச் பாக்ஸ் 4ஓட உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.